நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பஃபர் ஜோன் எப்படி ஆர்க் பைத்தான் மூலயமா யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இம்போர்ட் ஆர்க் பைத்தான் கொடுத்துப்போம். ஆர்க் பை நெக்ஸ்ட்டு இன் ஃபியூச்சர் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஸ்பேஸ் விட்டு ஈக்குவல் டு ஆர் கொடுத்துரும். ஆறு அப்படிங்கிறது வந்து ரா டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபோல்டர்லாம் கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா பைத்தானில் இப்போது இந்த டிஸ்க்குள்ளே அதாவது இந்த டிஸ்க்குள்ளே இந்த டெஸ்ட் அப்படின்னு ஃபோல்டர் இருக்குது. இந்த டெஸ்ட்டு ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம பஃபர் போடக்கூடிய ஃபீச்சர் இருக்குது. பஃபர் போடக்கூடிய ஃபீச்சர் அதாவது இந்த இடத்துல இருக்குது. இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதை அப்படியே அச்சு மரமாக டைப் பண்ணணும். அதை எப்படி டைப் பண்ணணும்னா செவிக்கோளம் கொடுத்துங்க, இந்த மாதிரி ஸ்லாஷ் கொடுத்துக்கிட்டு டிஎஸ்டி டெஸ்ட்னு டைப் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஃபோல்டரு அதாவது இந்த விதான நம்ம டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டு இதை காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படியே உங்களுக்கு வந்து டைப் பண்ண தெரில அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு கடைசியாக இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துக்குங்க மேலே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அவுட் ஃபீச்சர்னு கொடுத்துக்கணும். ஸ்பேஸ் கொடுத்துங்க, அப்புறம் ஆர் கொடுத்துக்கிட்டு இந்த சிம்பிள் கொடுத்துக்கிட்டு இந்த அவுட் ஃபீச்சர் வந்து நம்ம பஃபராக கொண்டு வர போகிறோம்ல, அந்த பஃபர் வந்து எந்த இடத்துல போய் சேவ் ஆகணும் அப்படின்னு கொடுக்கணும். அது எங்கே இருக்குது, எங்கே நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பஃபர் ஃபோல்டருக்குள்ளே நான் சேவ் பண்ண போகிறேன். அதாவது டிஸ்க்குள்ளே டெஸ்ட்டு அப்படின்னு ஃபோல்டருக்குள்ளே பஃபர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து ரிசல்ட்டு கொண்டு வர போகிறேன். இப்போ எப்படி கனெக்ட் பண்ணணும்னா அதே மாதிரி கோலம் கொடுத்துக்கிட்டு ஸ்லாஷ் கொடுத்துக்கிட்டு டெஸ்ட்டு ஃபோல்டருக்குள்ளே தானே இருக்குது. அப்போ டெஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா டெஸ்ட்டு அப்படின்றக்குள்ளே பஃபர் அப்படின்றது அதை அப்படியே டைப் பண்ணிக்கிங்க. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. பஃபர் அப்படிங்கிற நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இதுக்குள்ளே அவுட்புட் நேம் அதாவது பஃபர் வந்து அவுட்புட் நேம் என்ன அவுட்புட் நேம் வரணுமோ அந்த அவுட்புட் நேம் கொடுத்துங்க. நான் பாலி ஒரு பேர் விட்டு டாட் ஸ்பேஸ் அப்படின்னு இந்த ஒரு பேரில் வந்து எனக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னு பஃபர் அவுட்புட் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பைத்தானில் இப்போ இந்த ஸ்டெப்பில் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பைத்தான் மூலியமாக பஃபர் டூல் ஆட் பண்ணணும். அது எப்படின்னா ஆர்க் பை டைப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு டாட் அதுக்கப்புறம் பியூஎஃப்ஆர் பஃபர் அனாலிசிஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துக்கிட்டு இதில் வந்துடும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணோம். ஃபஸ்ட்டு இன் ஃபியூச்சர் அப்புறம் அவுட் ஃபியூச்சர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஃபர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ வந்து இன் ஃபியூச்சர் அப்படின்னு டைப் பண்ணோம்னா இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே டைப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இல்லைன்னா நம்ம ஒன்று வாட்டி டைப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவுட் ஃபியூச்சர் கொடுத்துட்டு இப்போ வந்து பஃபர் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துட்டு 5 அப்படின்னு கொடுத்துட்டு கேஎம்மு நம்ம ஸ்டார்ட் ஃப்ரேமில் கொடுக்கக்கூடாது, கிலோமீட்டர்னு கொடுக்கணும். கிலோமீட்டர்னு கொடுத்துட்டு அதுக்கு இதே மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம என்ட்ரு தட்டணும் அப்படின்னா இங்கே பஃபர் டூல் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். 5 கிலோமீட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் கொடுக்குறோம், 5 கிலோமீட்டருக்கு. இப்போது ரிசல்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பஃபர் டூலுங்கிறது ரன் ஆகிட்டுருக்கும். பாருங்கள் ரன் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் அந்த அனலைசிஸ் பண்ணி வரும். இப்போ பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேஎம் அப்படின்னு கொடுக்கக்கூடாது, கிலோமீட்டர் தான் கொடுக்கணும். அப்போ இங்கே மட்டும் எதுக்கு ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதாவது இந்த பைத்தானில் ஏற்கனவே கிரியேட் பண்ணவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆர் அப்படின்னு கொடுத்தா எடுத்துக்க, கேஎம்னு கொடுத்தா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட் பண்ணி இதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி கிரியேட் பண்ணதுனால தான் நமக்கு வந்து கேஎம்னு கொடுத்தா எடுத்துக்காது, ஆர்னு கொடுத்தா எடுத்துக்கும். பார்த்தீங்கன்னா இந்த 5 கிலோமீட்டருக்கான பஃபர் ஜோன் வந்துட்டு. இப்போ 5 கிலோமீட்டர் தான் அப்படின்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கின்றது அப்படின்னா இந்த இடத்துல மெஷர்மெண்ட் டூல் இருக்கும். அந்த டூலை கொண்டு போய் இந்த இடத்துல கிளிக் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ண கரெக்டாக காட்டும். பார்த்தீங்களா இந்த இடத்துல 5 கிலோமீட்டரும் கரெக்டாக காட்டுது பாருங்கள். அப்போது நம்ம போட்ட பைத்தான் மூலியமாக அதாவது ஆர்க் பைத்தான் மூலியமாக யூஸ் பண்ணி நம்ம போட்ட இந்த பஃபர் ஜோன் ரைட்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு இந்த வீடியோ தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.